வார்த்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு வார்த்தை கொடுக்கிற அடியனை கர்த்தர் மறைத்து நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் பேசுங்க. வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல வார்த்தைகளை கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அடியனை மறுத்து கர்த்தர் வெளிப்படுங்க. அந்த தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்த இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனால பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற அனைவரையும் மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைபெறுவாராக. சிறு பிள்ளைகளுக்காக நான் சொன்ன காரியங்களை மனதில் வைத்து அதிகமாய் தனிப்பட்ட ஜெபத்திலே நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. அனைத்தவர் உண்மையுள்ளவர், முடிவு பரியந்தம் நடத்த என் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். மீகா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம், மீகாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். மீகா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னே செல்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. மீகா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது சிறிய தீர்க்கதரிசன புத்தகம். அதாவது நமக்கு 2 வேதாகமத்திலே 2 தீர்க்கதரிசன புத்தகம் உண்டு. ஒன்று பெரிய தீர்க்கதரிசன புத்தகம், இது 2 சிறிய தீர்க்கதரிசன புத்தகம். பெரிய தீர்க்கதரிசன புத்தகம் என்று சொன்னால் ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், இந்த 4மே பெரிய தீர்க்கதரிசன புத்தகம். அதுக்கப்புறம் வர தானியேலுக்கு அப்புறம் வருகிற தீர்க்கதரிசன புத்தகங்கள் எல்லாமே சிறிய தீர்க்கதரிசன புத்தகம் என்று சொல்லி வேதம் நமக்கு 2 பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஓசியாவிலிருந்து மல்கியா வரைக்கும் இருக்கிற இந்த புத்தகங்கள் எல்லாமே சிறிய தீர்க்கதரிசன புத்தகம். அதிலே மீகா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் என்று சொல்லி. யாருக்கு முன்பாக ஆண்டவர் நடந்து போகிறார் என்று சொன்னா, அவரை விசுவாசி, அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்காக பரிசுத்தமாய் வாழ்கிற, அவருக்காக பரிசுத்தமாய் ஜீவிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரா? முன்பாக கடந்து போகிறார். இந்த வசனம் சொல்லப்படுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். யாருக்கு முன்பாக கடந்து போகிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர்தான் என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய அக்கிரமத்திற்காக மரித்து ரத்தம் சிந்தி என்னை மீட்டெடுத்தார், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக என் தேவன் கடந்து போகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் சொல்லப்படும், அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. இந்த பரிசுத்த ஆராதனை காலை வேளையில கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக, இடைபடுவாராக. ஜெபத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பல தடைகள், அநேக தடைகள் வந்திருக்கும். எப்படி அந்த தடைகளை கடந்து போவோம் என்று தெரியாமல் நம்ம தவித்த வேலைகள் உண்டு. அப்படிதானே? ஒரு காரியம் செய்யறோம்னு சொன்னா அந்த காரியத்துக்கு ஒரு தடை வரும். அந்த தடையை தாண்டி போவதற்கு நம்ம என்ன செய்ய முடியும் என்கிற அந்த தவித்துக் கொண்டிருப்போம், சூழ்நிலை அறியாமல் தவித்துக் கொண்டிருப்போம். ஆனால் அந்த ஆண்டவர் காலையில் சொல்கிறார், அந்த தடைகளை உடைத்து ஒரு புதிய வாசலை திறந்து ஒரு புதிய பாதையை நடத்துகிற தேவன் நான் உங்களோடு கூட. அல்லேலூயா. எந்த தடை வந்தாலும் சரி, தடைகளை நீக்கி போடுகிற தேவன் என்னோடு கூட. யாத்திரா புஸ்தகத்தில் 30 சொல்லப்பட்டிருக்கு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி. இல்லையா? ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு முன்னாடி போறேன், நீ எனக்கு பின்னாடி வா, முன்னாடி என்ன தடை வந்தாலும் சரி நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கடந்து வந்து கொண்டிருந்த சமயத்துல 10 வாதைகளாலே ஆண்டவர் எகிப்தை வாதித்தார். கடைசி வாதை தலைப்பிள்ளை சங்காரம். தேசமெங்கும் ஒரே கூக்குரல், மகா கொடிய வாதை. என்ன சொன்னா, தலைப்பிள்ளை எல்லாம் சங்காரம் பண்ணிட்டாங்க. தலைப்பிள்ளை சங்காரம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் பார்வோன் என்ன பண்றான், இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்புறான். இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பும் போது முன்பாக என்ன நிக்குதான், வனாந்தரம். வனாந்தரத்தில் நடந்து வர்றாங்க. வரும்போது யாத்திரா புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய
18வது வசனம் வாசிக்கும் போது ஜனங்களுக்கு எகிப்திலிருந்தெல்லாம் கடந்து வந்தாச்சு. 5 லட்சம் புருஷர்கள் அப்படியே கடந்து வராங்க. வந்து கொண்டிருக்கும்போது வனாந்தரம் இருக்குது. வனாந்தரத்துக்கு முன்னாடி சமுத்திரம் இருக்குது. ஆனா ஆண்டவருடைய எண்ணம் பாருங்க, அவர் முன்பாக இருக்கிற தடைகளை ஆண்டவர் எப்படி உடைக்கிறார் என்று சொன்னா வாசிக்கலாம். 17வது வசனத்தை வாசிக்கும் போது யாத்ராக புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அதோட 17வது வசனம். பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் படிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் முன்னாடி ஒரு தேசம் இருக்கு. என்ன தேசம்? பெலிஸ்தருடைய தேசம். ஜனங்களுக்கு வந்து யுத்தம் என்று சண்டை சொன்னா தெரியாது, அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்குவாங்க. ஆனா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தின் நினைவை பார்த்து சொல்றாரு, யுத்தத்தை கண்டால் மனமடிந்து போவார்கள் என்று சொல்லி அந்த பெலிஸ்தர் தேசத்து வழியா சீக்கிரம் போயிடலாம். ஆண்டவர் ஆராதிக்கிற அந்த ஒரு பிள்ளைக்கு சீக்கிரம் போயிடலாம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர்கள் பெலிஸ்தரின் தேசத்து வழியாய் போனால் யுத்தத்தை கண்டு மனமடிந்து மீண்டும் எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்கள் அந்த வழியாய் நடத்தாமல் எப்படி நடத்துறாரா? 18வது வசனத்தை வாசிக்கலாம். எப்படி? சிவந்த சமுத்திரம், வனாந்தரத்துல செங்கடல் இருக்கு. அதாவது யுத்தத்தை கண்டா யுத்தத்துல ஒரு இழப்புகள் வரலாம். ஆனா ஆண்டவர் அவங்க எகிப்தில் இருக்கும்போது அவங்கள வேலை தான் செஞ்சாங்க, யுத்தம் எல்லாம் போகல. ஆனா யுத்தத்துக்கு போயிருந்தாரு எகிப்துவே ஒன்றும் இல்லாம ஆக்கியிருப்பாங்க. ஆனா அவருடைய எண்ணம் அப்படி அல்ல. தேவன் அவர்களை தன்னை ஆராதிக்கும்படியாக கடந்து வர வேண்டிய ஒரு எண்ணத்தோடு தான் அவர் அழைத்து கொண்டு வராங்க. பெலிஸ்தர் தேசத்தோடய போலாம், ஆனா யுத்தம் நடத்தி தான் போக முடியும், பலி வளர்க்க மாட்டாங்க. ஆனா அவங்க முன்பாக இருந்த தடையை ஆண்டவர் எப்படி உடைக்கிறார் என்று சொன்னா சிவந்த சமுத்திரத்து வழியா போகலாம் என்று சொன்னார். வனாந்தரத்தில் வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன நடக்குது சம்பவம் என்று சொன்னால், சமுத்திரம் அவர்களுக்கு அடைபட்டு இருந்தது, வழி இல்லை. சமுத்திரம் எப்படி இருந்துச்சு? வழி இல்லாம இருந்துச்சு. இந்த பக்கம் பின்னாடி என்ன பண்றா, பார்வோன் சேனை ரெடி ஆகிட்டு இருக்கு கிளம்புறதுக்கு. முன்னாடி என்ன பண்றது, செங்கடல் நிக்குது. யாத்திரான் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கும் போது, நீங்கள் திரும்பி மிக்தேலுக்கும் சமுத்திரத்துக்கு நடுவே பாகால் செவேலுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கு முன்னாடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறார். சமுத்திரத்துக்கு கரையில செங்கடலுக்கு முன்பாக அவங்க பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்ன உடனே புறப்பட்டு போவதற்கு முன்பாக ஆண்டவர் மோசேயோடு பேசுகிறார். அங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்ன பண்ண சொன்னா, பார்வோனின் சேனையை கொண்டு பார்வோனை அழிக்கும் போது ஜனங்கள் என்னை இன்னும் நேசிப்பார்கள், இன்னும் என்னை பின்பற்றுவார்கள், அவன் நிமித்தம் என் நாமம் மகிமைப்படும் என்று சொல்லி ஆண்டவர் 3வது வசனம் வாசிக்கும் போது 3வது வசனம் வாசிக்கலாம். யாருக்கு சொல்றான்? பார்வோனுக்கு சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, பார்வோனுக்கு இப்படி சம்பவம் நடக்கு, வனாந்தரம் அடைபட்டு இருக்குது, அவங்க போறதுக்கு வழி இல்லை, இப்ப நம்ம போனா அவங்களுக்கு பிடிச்சிட்டு வரலாம் என்று சொல்லி இந்த காலை வேலை ஆண்டவர் சொல்கிறார், வனாந்தரம் தடையா இருக்கலாம், செங்கடல் தடையா இருக்கலாம், ஆனா அவன் வாழ்க்கையில ஆண்டவர் முன்குறித்திருக்கிற காரியத்தை எந்த மனுஷனாலும் தடை பண்ண முடியாது. ஏன்னா தடைகளை உடைக்கிற தேவன் நமக்கு முன்பாக போகிறார் இல்லையா? தடைகளை நீக்குகிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். வாசிக்கும் போது 4வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் பார்வோன் சேனையின் மூலம் மகிமைப்படுவேன் என்று சொல்றார். யாரு? ஆண்டவர் சொல்றாரு, பார்வோனுடைய சேனையின் மூலம் நான் மகிமைப்படுவேன். வாசிக்கும் போது கர்த்தர், நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படிக்கு பார்வோனாலும் அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றால் அவர்கள் அப்படியே செய்தார்கள் என்று சொல்லிப்பார் இல்லையா? ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்த மோசேயோட வாழ்க்கையில 9 இருந்து 10 வசனங்களை வாசிக்கும் போது பார்வோனின் சேனையை கண்டு ஜனங்கள் பயந்து போனார்கள். ஏன்னா பார்வோன் கடந்து வந்துட்டான், தன்னோட ரதங்களை கூட்டிக் கொண்டு கடந்து வந்துட்டான், இஸ்ரவேலை பிடிச்சிட்டு அடிமைத்தனத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவன் முன்பாக நின்றது யார் தெரியுமா? சேனைகளின் கர்த்தர் இல்லையா?
சொல்றான், பார்வோன் சேனைக்கும் ஜனங்களுக்கு நடுவாக அக்கினி ஸ்தம்பம் அவர்களுக்கு தடையாக நின்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இல்லையா? இஸ்ரவேலை தொடக்கூடாதபடிக்கு, இஸ்ரவேலை தொட்டு இஸ்ரவேலை மீண்டும் பிடித்துக் கொண்டு போகக்கூடாதபடிக்கு என் தேவன் பார்வோன் சேனைக்கு முன்பாக தடையாய் நிற்கிறார். எப்படி நிற்கிறாரா? அக்கினி ஸ்தம்பமாக. இல்லையா? வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் முறுமுறுக்கிறாங்க. பார்வோன் பின்தொடர்ந்து வந்துட்டா, பயந்துட்டாங்க. எங்களை எகிப்துல கொன்று போடுறது, எங்க வனாந்தரத்துல கொன்று போடவா எங்களை கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லி மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாங்க. நீங்க வாசிக்கும் போது 9:10 வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், 10வது வசனத்தை வாசிக்கலாம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லையா? ஒரு ஆபத்து வருதுன்னா மட்டும்தான் கர்த்தரை தேடுறதுக்கு நமக்கு மனசு வரும். இல்லையா? நம்ம கர்த்தரை தேடுறதுக்கு எப்படியா? ஆபத்து காலத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஆபத்து காலத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுறது நிஜம்தான். ஆனா அது முன்பாகவே நம் கர்த்தருக்கு உண்மையாய் நடக்குது. இல்லையா? தடைகளை நீக்க வேண்டும் என்று சொன்னால், எனக்கு வருகிற போராட்டங்களை நீக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு நான் தேவனை முழுமனதோடு பற்றி கொண்டிருக்கும் போதுதான் ஆண்டவர் எனக்கு விரோதம் எழும்பி வருகிற சத்துருக்கு முன்பாக யுத்தம் செய்ய என் தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். இல்லையா? அவர்களை தொடக்கூடாதபடிக்கு தேவன் அக்கினி ஸ்தம்பத்தில் நிற்கிறார். மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இன்றைக்கு நீ பார்க்கிற எகிப்தை இனிமேல் பார்க்க மாட்டேன், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று ஆண்டவர் சொல்றார். மோசே நோக்கி உன் கையை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டெடுத்து சொன்னார். சமுத்திரம் செங்கடல் நின்றா நிற்குது. நல்லா பாருங்க, செங்கல் கடல் முன்பா நிற்குது. அந்த தடை ஆண்டவர் எப்படி நீக்கிறாரா? மோசேயுடைய கையை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டின போது ஆண்டவர் கீழ்காட்டினாலே சமுத்திரத்தை 2ஆக பிரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கும் போது 19வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்கள் முன்னிருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னாக வந்தது. அது எகிப்தின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ராமுழுதும் ஒன்றோர் ஒன்று சேராதபடி அவர்கள் நடுவில் வந்து, எகிப்திற்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது, இஸ்ரவேலுக்கு அது இரவை வெளிச்சமாக்கிறதா இருந்தது. 21வது வசனத்தை வாசிக்கும் போது, மோசே சமுத்திரத்துக்கு நேராக கையை நீட்டுறான். நீட்டின உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காட்டினாலே சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தார். அது வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. அல்லேலூயா. நமக்கு என்ன தடை எழுப்பி வந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னா, செங்கல் 2ஆக பிளந்தது மாத்திரமல்ல, தடைகளை ஆண்டவர் உடைக்க வல்லவராக. அல்லேலூயா. நடந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனாங்க. செங்கல் 2ஆம் அது போல நிக்குது. அவங்களுக்கு இப்படி செவராய் நிக்குது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எது தடையாய் அடைக்கப்பட்டிருந்த சமுத்திரத்தை ஆண்டவர் 2ஆக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினார். பின்தொடர்ந்து வந்த பார்வோன், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கரையேறினதுக்கு அப்புறம் பார்வோனுடைய சேனை கடலுக்குள்ள வருது. அந்த சேனை கடலுக்குள்ள வர்ற வரைக்கும் ஆண்டவர் அமைதியா இருந்தார். பின்பு மோசையை நோக்கி, உன் கையை பின்னாடி சமுத்திரத்துக்கு நேராக நீட்டுடுது. மதுளாய் நின்ற சமுத்திரம் 2ஆன போது பின்தொடர்ந்து வந்த பார்வோனின் சேனையை ஆண்டவர் சமுத்திரத்திலே அழித்து போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு விரோதமா யார் எழும்பி நின்றாலும் சரி, எந்த தடை வந்தாலும் சரி, தடைகளை உடைக்கிற தேவன் முன்பாக கடந்து போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 25லிருந்து 31 வரைக்கும் வாசிக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் கட்டாந்தரையில் நடந்து போல இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல அந்த செங்கடல கர்த்தர் நடத்தி கூட்டி வந்தார் என்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நடந்தது 29வது வசனத்தை வாசிக்கும் போது, இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரின் வழியிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதியமாக நின்றது என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது வனாந்தரத்தில் தடைபட்டிருக்கிற தடைகளை ஆண்டவர் உடைத்தார். செங்கடலை ஆண்டவர் 2ஆக பிளந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாய் வளைந்தது. இல்லையா? 2வது காரியம், முதலாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த அந்த தடை ஆண்டவர் உடைத்தார். பின்தொடர்ந்து வந்த பார்வோன் சேனை ஆண்டவர் முற்றிலுமாய் ஜலத்திலே அவர்கள் அழித்து போட்டு ஒன்றுமில்லாமல் ஆக்கினார். இல்லையா? 2வது ஒரு தடை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வருது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வந்ததுக்கு அப்புறம், மோசே மரித்ததுக்கு அப்புறம் யோசுவாவுடைய காலத்துல
யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 13 வாசிக்கும் போது அங்க ஒரு காரியம் நடக்குது. ஆண்டவர் சொல்றாரு, முன்னாடி எரிகோ கோட்டை தடையா நிக்குது. யோர்தான் தடையா இருந்துச்சு. ஆண்டவருக்கு நீங்க முன்னாடி 3ஆம் அதிகாரத்தை 2ஆம் அதிகாரத்தை 3ஆம் அதிகாரம் வாசிங்கன்னா யோர்தான் முன்பாக தடையா கரை புரண்டு ஓடுது தண்ணி. யோர்தானும் அதே போலதான் ஆண்டவர் 2ஆக பிரித்து இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிட்டு வந்துட்டு நிற்கும் போது முன்னாடி எரிகோ கோட்டை. எரிகோ கோட்டைக்கு முன்பாக நிற்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரா? வாசிக்கலாம். 13ஆவது வசனம் வாசிக்கும் போது, பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ ஒருவர் அவனுக்கு எதிராக நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரா, எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரா என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவரே, தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான் என்று சொல்றார். எரிகோ கோட்டை தகர்க்கிறதுக்கு முன்பாக தம்முடைய தேவனுக்கு முன்பாக கடந்து நிற்கிறார். யாருக்கு முன்பாக? எரிகோவுக்கும் யோசுவாவுக்கு முன்பாக நிற்கிறார். அது ஆண்டவர் நிற்கிறார். சொல்றாரு, கையில உருவின பட்டயத்தை பிடிச்சு நிற்கிறான். யோசுவா கேட்கிறார். யோசுவாவுக்கு தெரியல யாருன்னு. நீ எங்களை சேர்ந்தவரா இல்ல எதிரியை சேர்ந்தவனா? நான் உன்னை சேர்ந்தவன் அல்ல, நான் எதிரியை சேர்ந்தவன் அல்ல, நான் சேனைகளுடைய, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன். அவன் முகங்குப்புற விழுந்து, நான் என்ன செய்தி கொண்டு வந்திருக்கேன்னு கேட்கிறான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்கள் இருக்கிற பாதரட்சை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தார். இல்லையா? எரிகோ கோட்டை தகர்க்கும் முன்பாக நடக்கிற சம்பவம். அதுக்கப்புறம் ஆண்டவர் யோசுவாவோடு பேசுகிறார். 6ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும் போது, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைபட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவில்லை, ஒருவரும் இல்லை. எரிகோ கோட்டை அடைச்சிட்டாங்க. எரிகோ கோட்டை தாண்டினாதான் கானான் தேசத்துக்கு போக முடியும். எரிகோ கோட்டை தாண்டினாதான் கானானுக்குள்ள போக முடியும். நீ உலகத்தின் ஆசைகளை விட்டு விலகி, உலகத்தின் பாவங்களுக்கு நீ விலக்கி, உன்னை பரிசுத்தமாய் கர்த்தருடைய சமூகத்தில் நீ பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனுக்கு பிரியமாய் இருந்து அந்த தடையை உடைத்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் நம்மை பரலோகம்ங்கிற கானானுக்கு ஆண்டவர் கொண்டு போக போகிறார். இல்லையா? இங்க எரிகோ தடையா இருக்கிறது எதுக்கு? கானான் தேசத்துக்கு போவது. ஆண்டவர் எரிகோ தடையை உடைக்கணும். அடைக்கப்பட்டிருக்கிற கோட்டையை உடைக்கணும். கோட்டை என்று சொன்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் 7 பேர் கட்டி பிடிக்கிற அளவுக்கு அந்த செவுரு, அந்த அளவுக்கு நல்ல இதா இருக்கும். அதை தாண்டா தான் கானான் தேசத்துக்குள்ள போக முடியும். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். நமக்கு முன்பாக இருக்கிற உலகத்தின் ஆசைகளை நீங்க வெறுத்து தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ்ந்து இந்த தடைகளை நீக்கினா தான் பரலோகம் என்கிற ராஜ்யத்திலே கானானுக்குள்ளே ஆண்டவர் நம்மை பிரவேசிக்க பண்ண அவர் வல்லம் கொண்டவராக இருக்கிறார். இல்லையா? நமக்கு ஒரு நித்திய வீடு உண்டு. நமக்கு ஒரு நித்திய வீடு ஒன்று உண்டு. பரலோகத்திலே ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். அதை பிடித்துக் கொள்ள, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடி பாவங்களை விட்டு விலகி தேவனுக்கு பிரியமாய் நடந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து நடந்தால்தான் ஆண்டவர் நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க தேவன் வல்லமுள்ளவராக. இங்க அந்த எரிகோ கோட்டை ஆண்டவர் தகர்க்கிறதுக்கு முன்பாக தேவனானவர் முன்பாக நிற்கிறார். ஆண்டவர் தடைகளை நீக்கிற போகிறவர். அதான் நமக்கு முன்பாக நடந்து நிற்கிறார். நடக்கிற சம்பவம், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரர்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன். நீ செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், 4ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் தேவன் அவர்களுக்கு நல்ல வழியில் நடத்துறான். நீ என்ன பண்ணணுமா? 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வாசிக்கும் போது யோசுவா ஆசாரியரை அழைத்து தேவன் சொன்ன காரியங்களை சொல்ல, ஒரு நாளைக்கு ஒரு முறை எரிகோவனை சுற்றி வந்து நீ பாளையம் இறங்கும். இதே போல 6 நாள் செய்யும். இது யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னார். ஆசாரியர்களை அழைத்து அதே போல சொல்றார். ஒரு நாளைக்கு ஆசாரிய பெட்டி, ஆசாரியர் எல்லாம் 7 ஆசாரியர்கள் தூக்கிட்டு வந்து ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரிக்க கூடாது, துதிக்க கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அமைதியா எரிகோவை சுற்றி வந்து பாளையம் கொடுக்கிறார். அதே போல அடுத்த நாள் காலையில, அதுக்கு அடுத்த நாள் 6 நாளும் இப்படி செய்ய வேண்டும். 7ஆம் நாள் ஆண்டவர் சொன்ன காரியம் என்று சொன்னார். 7ஆம் நாள்
நீ எரிகோ கோட்டை 7 தரம் சுற்றி வரும்போது 7ஆம் தரம் சுற்றி வரும்போது நீ ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று சொன்னார். அதே போல ஜனங்கள் செய்தார்கள். 12 14 வருஷங்கள் வாசிக்கும் போது யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து ஆசாரிகள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரிகள் எக்கால ஊதிக்கொண்டு கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த சன்னத்தரோ அவர்கள் முன்னே நடந்தார்கள். பின்தண்டவனில் எக்காலம் ஊதப்படில் கர்த்தரின் பெட்டிக்கு பின் சென்றது. 2ஆம் நாள் இப்படி செய்தார். இப்படியே 6 நாள் செய்தாங்க. 7ஆம் நாள் ஆசாரிகள் எக்காலம் ஊதிகள் வாசிக்கும் போது 15வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது 7ஆம் நாளிலே அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரிகள் எக்காலம் ஊதிகள் யோசுவா ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரிகள், பட்டணத்தை கர்த்தர் உன் கையில் ஒப்பு கொடுத்தார்கள். சரியா? எரிகோ பட்டணம் என்ன பண்றது? இஸ்ரவேல் ஜனங்கள் கையில் ஒப்பு கொடுத்து, நீ என்ன தடையா இருக்கிறியோ, எது நீ எனக்கு தடை வைக்கிறியோ அந்த தடையை உடைக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் துதி என்னும் ஆயுதம். இல்லையா? நீங்க துதிக்க 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 ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண என் தேவன் வல்லம் உள்ளவராக இருக்கிறார். யோசபாத் ராஜாவை குறித்து நீங்க பார்க்கும்போது 3 ராஜ்யங்கள் யோசபாத் ராஜாவுக்கு எதிராக எழுந்து வந்தது. அவன் யுத்த வீரர்களுக்கு முன்பாக பாடகரை நிறுத்தினான். தேவனை துதிக்கிற யூதா கோத்திரத்தால் துதி வீரர்களை நிறுத்தினான். துதி செய்ய தொடங்கின உடனே அவர்களுக்கு ஒருவருக்கு விரோதமாக இவருடைய கரத்தை ஆண்டவர் விரோதமாக எழுப்பினார். எழுப்பி வந்த 3 ராஜ்யங்கள் அவர்களுக்குள்ளே ஆண்டவர் வெட்டுண்டு மடியை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த காலையில் ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா ஜனங்களுக்கு விரோதமாக நின்ற எரிகோ கோட்டை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். 7ஆம் தரம் செய்து வந்த போது ஜனங்கள் ஆர்ப்பரித்த போது எரிகோவின் கோட்டையை ஆண்டவர் தகர்த்து இஸ்ரவேல் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர்கள் ஒப்பு கொடுத்த போது ஆண்டவர் எரிகோ கோட்டையை ஒன்றுமில்லாமல் சகலவற்றையும் தீக்கொளுத்தி, சாபத்திடம் எல்லாவற்றையும் தீக்கொளுத்தி எரிகோ கோட்டை ஒன்றுமில்லாமல் தகர்த்து போட்டார். அல்லேலூயா. என கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார். என தடைகளை உடைக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது காரியம், இஸ்ரவேல் ஜனங்கள் முன்பாக நின்ற செங்கடலை ஆண்டவர் 2ஆக பிரித்தார். தடையை மாற்றினார். பார்வோன் சேனையின் கைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை தப்பு வைத்தார். 2வது, கானான் தேசத்துக்கு போவதற்கு தடையாய் இருக்கிற எரிகோ கோட்டையை ஆண்டவர் தகர்த்து தடைகளை உடைத்து அவர்களை கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லையா? 3வது காரியம் வாசிக்கும் போது மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 35 வாசிக்கும் போது ஆண்டவர் ஊழியம் செய்துட்டு அன்று சாயங்காலத்திலே அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி இயேசு சொல்றார். இயேசு அக்கறைக்கு போவோம் என்று சொன்னாலே அங்க ஏதோ ஒரு சம்பவத்தை செய்ய போகிறார். அந்த சம்பவம் நடக்கக்கூடாதபடி தடைகள் வருது. தடைகளை ஆண்டவர் அவர் கூட இருக்கிறார். தடைகளை உடைக்கிற தேவன் படகுல இருக்கிறார். வாசிக்கலாம். 35வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சாயங்காலத்தில் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். வாசிக்கலாம். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர்கள் படகில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோடு இருந்தது. ஆண்டவர் ஊழியம் செய்ததுக்கு அப்புறம் ஜனங்களை கூப்பிட்டு போகிறது கிடையாது. ஒரு தனிமையில இருந்து ஜெபம் பண்ண போவாரு, சீசர்களோடு பேசுவார், அவர்களுக்கு உபமையில சொல்லிக் கொடுப்பார், வருங்காரியங்களை குறித்து அவருடைய மரணத்தை குறித்து சீசர்களுக்கு உபதேசம் வருவார். இப்படி இருக்கும்போது அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடு கூட இருந்தது. அவர் போகக்கூடாதபடிக்கு அங்க என்ன பண்ணுது? தடை வருகிறது. என்ன தடையா? வாசிக்கும் போது அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேலே மோதிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம். இல்லையா? ஆண்டவர் போகக்கூடாதபடிக்கு அக்கறைக்கு போன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அக்கறையில ஒரு ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். அக்கறைக்கு போவோம் என்று சொன்னால் அங்க ஏதோ ஒரு காரியம் இருக்கு. அங்க ஜனங்கள் ரட்சிப்பு இருக்கு, ஜனங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, ஜனங்களுக்கு ஒரு அற்புதம் தேவையா இருக்கு, ஜனங்களுக்கு உபதேசம் தேவையா இருக்கு. ஆனா அது போகக்கூடாதபடிக்கு கடல் அவர்களுக்கு தடை பண்ணுது. ஒரு பலத்த சுழல் காற்று. கப்பல் ஓட்டுகிற அந்த சீசர்கள் யாரு சொன்னா நல்லா மீன் பிடிக்கிறவங்க, அந்த கடலை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க. அவங்களுக்கு போன்ற புயல் காற்று வந்த போது எப்படி கடலை நடத்தலாம் நல்ல ஒரு ஆலோசனை, நல்ல வழி அவங்களுக்கு தெரியும். ஏன்னா படகு ஓட்டுகிற பேதுரும் யோவானும்
யாக்கோபு எல்லாம் அதுல இருக்கிறாங்க. மீன் பிடிக்கிற செய்கிற மீன் பிடி தொழில் செய்கிற 3 பேர் அங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த படகை சரியான வழியில நடத்த முடியல. பலத்த சுழல் காற்று அவங்களுக்கு நல்லா தெரியும். கடல்ல புயல் வந்துச்சுன்னா கப்பலை எப்படி நடத்தணும், கப்பலை எந்த வழியா கொண்டு போனா சேதம் இல்லாமல் கொண்டு போகலாம் என்று சொல்லி அவங்க நன்றாக தெரியும். அவங்க என்ன பண்றாங்க, ஆண்டவர் ஆண்டவர் படுத்திருக்கிறார். என்ன பண்றாரா, கப்பல் பின்னணியத்திலே அவர் தலையான வைத்து நித்திரையா இருந்தார். இயேசு படுத்திருக்கிற கப்பல் தூங்கிட்டு இருக்கார். ஊழியம் செய்து அந்த இதுல படுத்து தூங்கிட்டு இருக்கார். கப்பலுக்கு புயல் காற்றுனால தடைப்பட்டு கொண்டிருக்கு. பேதுருவும் யோவான் என்ன நினைச்சாங்க, ஓகே நமக்கு தான் கப்பலை பத்தி தெரியுமே, நம்ம கொண்டு போயிடலாம் என்று சொல்லி ஒரு சில நாட்கள் நம்ம அப்படிதான் போவோம். இல்லையா, நம்ம குடும்பத்தோட சின்ன பிரச்சனை வருது, போராட்டம் வருதுன்னு சொன்னா ஆண்டவரிடத்துல கேட்க மாட்டோம். ஆண்டவரே ஏன் இப்படி வருது, எதனால இப்படி போராட்டம் வருது, எதனால இப்படி தடை வருது, ஆண்டவர் கேட்கணும். சரி நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சிடலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட்ல போகும்போது அங்க ஆண்டவர் தடை பண்ணுவார். தடை போடுவார். இங்க அவங்களுக்கு அப்படிதான் எழுதிருக்கு, நமக்கு தான் கப்பல் ஓட்ட தெரியுமே, நம்ம போய் பார்த்துக்கலாம் சொல்லி போகும்போது அவர்களால் கூடாமல் போயிட்டு. அதான் சொல்றாரு, கப்பல் பின்னணியத்திலே அவர் தூங்கி இருக்கும் போது அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி. ஆண்டவருக்கு நல்லா தெரியும் இவங்க மாம்சத்தில் ஏதோ ஒரு முடிவெடுத்து செய்யறாங்க, செய்யட்டும் கூப்பிடும் போது நம்ம பதில் கொடுக்கலாம் என்று. அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மாம்சத்துல எந்த முடிவெடுத்தாலும் அந்த முடிவு தடையாகத்தான் மாறும். நீ ஆவியிலே ஜெபம் பண்ணி தேவ சமூகத்தில் வேதத்தை வாசித்து தேவ சமூகத்திலே ஆண்டவரோடு கேட்டு, ஆண்டவரே இந்த தடையை நீக்கி போடுங்க என்று சொல்லி நீங்க செபித்து நீங்க போவீங்க என்று சொன்னா ஆண்டவர் செம்மையான வழியிலே நடத்த வல்லமுள்ளவராக. இல்லையா, அவர் எழுந்து 39வது வசனத்தை வாசிக்கலாம். சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் அது 39வது வசனம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லுவார். இல்லையா, வாழ்க்கையில எத்தனை புயல் வீசலாம், போராட்டம் வரலாம், ஆனா ஆண்டவர் எனக்கு முன்னாடி இருக்கிறாருங்கிற விசுவாசம் நமக்கு இருக்கும் என்று சொல்லலாம். எந்த புயல் காற்று வந்தாலும் சரி, எந்த செங்கடலும் முன்பாக நின்றாலும் சரி, எவ்வளவு பெரிய எரியோ கோட்டை நமக்கு முன்பாக இருந்தாலும் சரி, தடைகளை உடைக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் எனக்குள் இருக்கும் என்று சொன்னா கர்த்தரை கொண்டு போகிற விதங்கள் வித்தியாசமா இருக்கு. ஆனா சொல்றாரு, அவரை நோக்கி அவர் திட்டுறாரு, ஏன் விசுவாசம் இல்லாம போயிற்று, எல்லாரும் பயந்துட்டாங்க, காற்றும் கடலும் இவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஏன் அந்த தடை வந்துச்சுன்னா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும் போது ஒரு வாலிபன் அந்த இடத்துல விடுவிக்கப்பட்டான் என்று சொல்றாங்க. கல்லறையில் வாழ்ந்து கொண்டிருந்த அநேக பிசாசுகள் பிடித்திருந்த லேகியோன் என்ற அந்த வாலிப பையன் கர்த்தரால் விடுவிக்கப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு போராட்டம் வருதான், ஒரு தடை வருதான், அந்த தடைக்கு அப்புறம் வருகிற ஆசீர்வாதம், தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், அது மிகுந்த ஆசீர்வாதமாயிருக்கும். அல்லேலூயா. பவுல் ரோமபுரிக்கு போகக்கூடாதபடிக்கு அநேக தடை வந்துச்சு, கப்பல் சேதம் உண்டாச்சு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவனுக்கு வந்த தடைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. கப்பல் சேதம் வந்துச்சு, அதுல இருந்து ஆண்டவர் பாதுகாத்த தடை மாத்தினார். கப்பல் எல்லாம் உடஞ்சு போச்சு. அவன் தப்பி பிழைக்கிறதுக்கு ஏறும்போது மெலித்தாத்தீவு போனாங்க. மெலித்தாத்தீவில் அவன் விறகு போடும்போது பாம்பு, உரியன் பாம்பு கையை பிடிச்சிருச்சு. அவங்க எல்லாம் நினைச்சிட்டாங்க பவுல் சீக்கிரம் செத்துருவாங்க. ஆனா பவுலுக்கு ஒரு சேதம் இல்லை, ஏன்னா கர்த்தர் அவனோட கூட இல்லையா. தடைகளை உடைத்த தேவன் அவனோடு கூட உண்டு. இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்கிறார், தடைகளை உடைக்கிற நாம் உங்களோடு கூட உண்டு. என்ன தடை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் உங்களை விடுதலையாக்கி நடத்துகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் உங்களோடு கூட. காற்றையும் கடலையும் அதற்கின்ற தேவன் அவர் உங்களோடு கூட. இல்லையா, வாழ்க்கையில் எத்தனை புயல் போல போராட்டங்கள் வரலாம், புயல் போல பிரச்சனைகள் வரலாம், எல்லாவற்றையும் மாற்ற ஒருவர் உண்டு. நாம் ஆராதிக்கிற இயேசு மாத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கையில குடும்பத்துல எத்தனையோ போராட்டங்கள் புயல் வந்துச்சு, எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் என்னை பாதுகாத்து உங்களுக்கு முன்பாக ஊழியனாக நிறுத்திருக்கிறார் என்று சொன்னால் தேவன் என்மே வைத்திருக்கிற கிருபை மாத்திரம். இல்லையா, இந்த காலையில் ஆண்டு சொல்கிறார், தடைகளை உடைக்கிற தேவன் உங்களுக்கு முன்பாக போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இருந்த செங்கடலை ஆண்டவர் 2ஆக பிளந்தார். யோசுவாவுக்கு முன்பாக இருந்த எரிகோ கோட்டை ஆண்டவர் தகர்த்தார். அற்புதம் செய்யக்கூடாதபடி தடை பண்ணின காற்றையும் கடலையும்
இறையாதே என்று சொன்ன தேவன் இந்த காலை வேளையில ஆண்டவர்களுக்கு சொல்லுகிறார், அவர் வார்த்தையை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் ஒருபோதும் அவர்கள் வைக்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே வசனத்தை மாத்திரம் வாசித்து நாம் முடிப்போம். கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 6வது வசனம். அவர் வீக்கம் கண்டு அல்லது அவர் சடிதில் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரம் பார்த்து கொண்டிருந்து ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டு வேற சிந்தையாகி. நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய வாழ்க்கையில எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, அவ்வளவுதான், இவன் எழும்ப மாட்டான் என்று சொல்லி, இவன் குடும்பத்துக்கு அநேக தடை வருது, ஏதோ தப்பு பண்ணிட்டான் என்று சொல்லி நம்ம ஏளனமாய் பார்த்தவர்கள் மத்தியில ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இல்ல, தடைகளை உடைக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கு. கண்களை மூடி தேவ சமூகத்துல ஆண்டவர் இந்த நாளிலே பேசின வார்த்தைக்காக ஆண்டவர் நம்மோடு இடைபடும்படியாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நீங்களோடு பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஒசன்ன ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஒசன்ன ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முடித்திடுவார், வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முடித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. அவர் கமி தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். அவர் கமி தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். தடைகளெல்லாம் பலிகளாக்குவார், அப்பாதையெல்லாம் செம்மையாக்குவார். மலைகள் எல்லாம் பலிகளாக்குவார், அப்பாதையெல்லாம் செம்மையாக்குவார். தரகாதே திகையாதே, தரகாதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. அவர் கமி தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். அவர் கமி தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். அதை சொல்லுகிறார், தடைகளை உடைக்கிற கர்த்தர் அவர் முன்பாக கடந்து போகிறார். வானத்துக்கும் பூமிக்கும் சர்வாதிகாரம் படைத்த நல்ல பிதாவே, இந்த பரிசுத்த ஆராதனை இந்த காலை வேளையில் கர்த்தரோடு பேசுகிற ஒரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தடைகளை உடைக்கிற தேவன் நீர் எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். இஸ்ரவேல் முன்பாக நின்ற செங்கடல் இரண்டாய் பிளந்த தேவன், ஆண்டவரே யோசுவாவுக்கு முன்பாக இருந்த எரிகோ கோட்டையை தகர்த்த தேவன், ஆண்டவரே அற்புதம் செய்யக்கூடாதபடி தடை கொள்ள காற்றையும் கடலையும் அதட்டின தேவன், இந்த காலை வேளையில எங்களுக்கு விரோதமாய் எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிற தடைகளை உடைத்து ஆண்டவர் அற்புதங்களை கர்த்தர் செய்கிறதுக்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. குடும்பத்தில் எந்த தடையிலும் வந்தாலும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்கிற விசுவாசத்தோடு தடைகளை உடைக்கிற தேவன் எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார்கள். இதோ நான் போய் கோணலானங்களை செவ்வையாக்குவேன் என்று சொன்னவர், என் சமூகமும் முன்பாக செல்லும் என்று சொன்னது. தடைகளை நீக்குகிறவர் கர்த்தர் எங்களோடு எங்களுக்கு முன்பாக நீர் கடந்து போகிறேன். அது பிரபு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாப்பு. இயேசு நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவான தேவனுடைய ஐக்கியம் பரிசுத்த ஆவியினுடைய அன்பும் என்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் உணர்வதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம்.